எப்படி விஸ்வாமித்திரர் வந்தபோது தசரத சக்கரவர்த்தி பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்றாரோ அதே போல் ஜனகனும் பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்கிறான். இமௌ குமார் பத்ரந்தே, அந்த அந்த ரிஷியை பார்த்து உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த குழந்தைகள் யார்? இமௌ குமாரும், எப்போதும் விஸ்வாமித்திரரை பார்த்து யோகக்ஷேம விசாரிக்கிறவன்னு அன்றைக்கி அவரை மைண்ட் பண்ணவே இல்லையா. இந்த குழந்தைகளை பார்த்தா அவகிட்ட தான் திருஷ்டி. ஏன் அப்படின்னா அவனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால இந்த பையனை பார்த்தா அந்த திருஷ்டியில் பார்க்குறான். ராமரை பார்க்கும்பொழுதே சீதையை மனசில் வச்சுட்டே பார்த்தானா. இது என்ன ஆச்சரியம்னா சத்வதுஷாலுடைய ஹிருதயம்லாம் ஒன்றா இருக்கும். இந்த யஜ்ய சம்ரட்சணத்துக்கு இப்போ விஸ்வாமித்திரருடைய அந்த ஜனகனுடைய அரண்மனைக்கு வரத்துக்கு நாளே சுவாமி வந்துட்டார் மிதிலா நகரம். முதல் நாளே மிதிலா நகரம் வந்து இப்படி மிதிலா நகரத்தை இப்படி சுத்துறார் ராஜவீதியை. ஜனகனுடைய அரண்மனை வழியாக வர்றார். மாடியில் சீதாதேவி நிற்கிறார். சீதையை பார்க்கிறார் சுவாமி. க்ஷண நேரம் சுவாமி மனசு சலிச்சுதான், ஆடினுதான். உடனே ராமர் அவரே தன்னை ஆத்மசோதனம் பண்ணிக்கிறார். நமக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு அதியான ஒரு பிரீத்தி ஏற்படுறது சுபாவமாக. நமக்கு அது மாதிரி சித்தம் சலிக்காது. இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம மனசில் ஏன் இப்படி ஒரு எண்ணம் உண்டாறதுன்னு அவருக்கே புரியாமல் யோஜனை பண்ணிட்டு வந்துட்டார் துளசிதாஸ். இப்படி இவர் வரும்பொழுது தான் சீதையும் வந்தா. சீதை எப்போ வந்தா? சீதையை ஏன் இவர் பார்க்க முடிஞ்சதுன்னா அன்னைக்கு தான் ஜனகன் சீதையை கூப்பிட்டு, சீதை உனக்கு நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சி தான் சுயம்பரங்கள்லாம் வச்சேன். வீரனில்லாத பூமியாக போயிடுத்து இந்த பூமி, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு இனிமேல் கன்னியாமடம் தான் கட்டலாம் போல் இருக்குன்னு அழுதானான் ஜனகன். பொண்ணை பெற்றுட்டு உனக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் நான் துர்பாகியசாலியாக இருக்கேன்னு, வீரன் இல்லாத பூமியாக போயிடுத்தேன்னு ஜனகன் இப்படி அழுத உடனே சீதைக்கும் அழுக வந்துடுது. ராஜசபையில் அழுகிறதுக்கு லஜ்ஜையாக இருந்தது. அதனால ஓடி போயிட்டா சீதை அவளுடைய கிரகத்துக்கு. சீதையோட கூட தோழிகளும் பின்னாடியே வரா. அவளை பார்த்துண்டு அழறதுக்கு வெக்கமாக இருக்கு. அழுகையோ அடக்க முடியல. அவளை பார்த்து இவர்களை பார்த்துன்னு அழக்கூடாதுன்னு ரோடை பார்த்துன்னு இந்த கைப்பிடி சுவரை பிடிச்சிண்டு மாடியில் ரோடை வேடிக்கை பார்க்குற மாதிரி அழறாளாம். இப்படி அப்பா சொல்லிவிட்டாரு. இப்படி அழுதுண்டே இருக்கும்போது திடீர்னு இடது கண்ணு, இடது தொடை, இடது கை மூணும் துடிச்சுது. இப்படி துக்கப்பட்டுன்னு அழும்போது சுபஜ குணங்கள் ஏற்படுறதேன்னு சீதாதேவி என்னது சுபசகுணம்னு கண்களை அழுகையை தொடச்சுண்டு பார்க்கறா. விஸ்வாமித்ரேண சகிதா யஜ்யம் திரஷ்டும் விஸ்வாமித்ர மகர்ஷியோட ராமலட்சுமணால் வர. அதில் சுவாமியை பார்த்தா எண்ணறு நலத்தினல் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாதுணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஒரு பிரசித்தமான கம்பராமாயண ஒரு பாசுரம் இது. பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் அங்கையும் இருவரும் மாறிப்பு கிதயம் எய்தினார். ரெண்டு பாட்டில் அழகா சொல்ற. அந்த ராமனை சீதை பார்த்தா சீதைய ராமர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இப்படி பார்த்த அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுத்துன்னா ராமரோட ஹிருதயத்துக்கு சீதை வந்துவிட்டாலாம், சீதையோட ஹிருதயத்துக்கு ராமர் வந்துவிட்டார். இதை ராமரும் பார்த்து பிரமிச்சார்னு துளசி சொல்றார்.
இங்கே ராமன் சீதை ரெண்டு பேரும் ஒத்தரை பார்த்து மனசு ஹிருதயத்துக்கு வந்துடுத்து. ராமர் ஹிருதயத்துக்கு சீதையும், சீதை ஹிருதயத்துக்கு ராமரும் வந்துட்டார். இது முதல் நாள் நடந்த விஷயம். இன்னைக்கு ஜனகன் அந்த ராமரை பார்க்கும்பொழுது அந்த சீதையை கொடுக்கணுங்கிற எண்ணத்திலேயே பார்க்குறான். இது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமாக இல்லாமல் பகவானுடைய ஒரு திருவுள்ளமாக பகவத் சங்கல்பமாக இருக்கிறதுனால தான் மகாத்மாவான ஜனகனுக்கு அப்படி தோன்றது, பகவானான சுவாமிக்கு தோன்றது, தாயாரான தேவிக்கும் தோன்றது. இமவு குமாரவு பத்ரந்தே பார்க்குறான் ஜனகன். சாதாரண குழந்தை மாதிரி தெரியலையே, 12 வயசு ராமருக்கு. தேவதுல்ய பராக்கிரமோ, புஜதண்டத்தை பார்க்கிறான், கைகளை. தேவதைகளுக்கு சமானமான பராக்கிரமம் உள்ளவர்கள் மாதிரி தெரியுறதே, மனுஷியாள் மாதிரி தெரியல. அப்படி நடந்து வரத்தை பார்த்துட்டான் முன்னாடியிலேருந்து. கஜசிம்மகதி வீரோ, யானை மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கிறாளே இந்த குழந்தைகள். இதில் என்ன ஒரே ஒத்தரே 2 நட நடக்க முடியுமோ? பித்துக்குழி மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி நடந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு யானை கம்பீரமாக நடக்கும், சிங்கமும் கம்பீரமாக நடக்கும். யானை மாதிரி 4 அடி, சிங்கம் மாதிரி 4 அடின்னா விசித்திரமாக இருக்கும். இங்கே கஜசிம்மகதி, யானை மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கிறாளேன்னா ஒத்தரல்ல, 2 பேர். ராமர் யானை மாதிரி நடக்கிறாராம், லட்சுமண சுவாமி சிம்மம் மாதிரி நடக்கிறார். கஜசிம்மகதி, ஏன்னா யானையும் யானை வந்தால் யாராக இருக்கட்டும் பார்க்காம இருக்கவே முடியாது, அதோட ஆக்கர்ஷணம். அப்படி யானை நடந்து போச்சுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்பான். அது முன்னாடி பார்த்தா கம்பீரமாக இருக்குது, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவியதான ஒரு பெரிய திருமேனியோன்னு, அதுக்கு பெரிய உடம்பு யானைக்கு. அது கம்பீரமாக தலையை ஆட்டிண்டு துதுக்கி ஆட்டிண்டு வரத்தை பார்த்தா மனசை அபகரிக்கும். அபகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதோட மஸ்தகத்தில் மகாலட்சுமி இருக்காளாம். யானையோட மஸ்தகம் இருக்கே, அதில் மகாலட்சுமி இருக்கா. அதனால காசு யாரை ஆகர்ஷிக்காது, ஐஸ்வர்யம் யாரை ஆகர்ஷிக்காது. அப்படி கம்பீரமாக நடக்கும் யானை. சிங்கம் எப்படி நடக்கும்னா, சிம்மகதிங்கிறது ரொம்ப உயர்வு. சுவாமி இந்த பரப்பாடும்போது சிம்மகதி கஜகதியெல்லாம் உண்டு. மன்னார்குடி ராஜகோபாலனுடைய அந்த பரப்பாடில் பார்த்தா தெரியுது. அவர் ஏழை பண்ணும்பொழுது பார்த்தா ஒரு 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 பையனே நடந்து வரா மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகாக அந்த கதி இருக்கும். அவருடைய ஆகிருதிக்கும் இந்த இந்த அவளை புறப்பாடு பண்ணுறதுக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும். சுவாமி சிம்மகதியும் ரொம்ப அழகாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். உயரம் குறைச்சலை தவிர காம்பீரியம். இப்போ ராமர கஜகதி, லட்சுமண சுவாமிய சிம்மகதி. இதில் ரெண்டுமே அழகாக இருந்தாலும் ரெண்டுலேயும் என்ன விசேஷம்னா, யானை என்ன பண்ணும், கம்பீரமாக வருமையை தவிர திரும்பவே திரும்பாது. யானை திரும்பி பார்க்காது. அது திரும்பி பார்க்குறதுக்கு அது ரொம்ப பெரிய சிரமம். அதுக்கு பெரிய உடம்பு, அதோடு இப்படி யூடர்ன் பண்ணுறதுலாம் அதுக்கு சிரமம். அதனால ரோடை இப்படி லேசாக இப்படி பார்க்குமே தவிர அது ஒரு 45 டிகிரிக்கு மேலேயே திருப்பாது. அதோட அமைப்பு. அதனால ரோடை இப்படியே தான் கம்பீரமாக பார்த்துன்னு வரும். சிங்கம் என்ன பண்ணும்னா, ஒரு 50 அடி போயிட்டு அப்படியே ஒரு தடவை திரும்பி பார்ப்போம், தலையை திருப்போம். இது சிம்மகதி. ராமர் திரும்பியே பார்க்காம யானை மாதிரி கம்பீரமாக வர்ற. லட்சுமண சுவாமி சிம்மகதி, கம்பீரமாக வர லட்சுமணன் ஒரு 100 அடி வந்த உடனே ஒரு தடவை திரும்பி பார்க்குறார். ஏன்னா பின்னாடி ஏதாவது அண்ணாவுக்கு ஆபத்து வராமல் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிறாராம் பின்னாடி. இதை கவனிச்ச ஜனகன் கஜசிம்மகதி வீரௌ, சிங்கம் மாதிரியும் யானை மாதிரியும் நடந்து வராளே இந்த குழந்தைகள் யார்? சார்தூல விஷபோபமோ, புலி மாதிரி பாயிறார், விஷபம் மாதிரி கம்பீரமாக இருக்கார். சார்தூல விஷபோபமோ. அழகு உத்தருக்கு கிடைக்கணும்னா அஸ்வினி தேவதைகள் ரொம்ப அழகாக இருப்பா. அஸ்வினா விவரூபேனா, அஸ்வினி தேவதைகளே நேராக வந்தா மாதிரி அவ்வளவு அழகாக இருக்காள். சமுபஸ்தித யௌவனோ,
இப்போ 25 வயசாச்சு, குழந்தைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் குழந்தை தானேங்கிறா. 25 வயசு தான் அடுத்து குழந்தைங்கிறா. இங்கே ஜனகன் சொல்கிறான் 12 வயசு ஆச்சு, யௌவனம் வந்துடுதுங்கிறார் சுவாமி. சமுபஸ்தித யௌவனம் எதிர்ச்சைவகம். இவா ஏதோ சாதாரணமாக பிராகிருத சிசுவா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அப்பா அம்மாவனுடைய புண்ணிய வசத்தை அனுசரித்து இவாளுடைய பதவி பூர்வ புண்ணியானம்னு இவாளுடைய புண்ணிய பாபத்தெல்லாம் அனுசரித்து ஏதோ இந்த ரேஷன் கார்டுக்கு பிறந்த மாதிரியே தெரியல எனக்கு. ஏன் இவாளுடைய அவதாரத்தினுடைய லட்சியம் எதிர்ச்சைவா, ஏதோ பகவத் சங்கல்பத்தினாலேயே அவதரிச்சா மாதிரி தெரிகிறது. எதிர்ச்சைவகம் பிராப்தௌ தேவலோகாதிவா, தேவலோகத்திலேருந்து தேவதைகளே காரணார்த்தமாக இதே தான் ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்ல போகிறார் பின்னாடி. தேவலோகாதிவாமர் அப்படியே பார்த்துட்டே வந்தார். சரணத்தை பார்த்தார். விஸ்வாமித்திரர் கல்லிலையும் முள்ளிலையும் இழுத்துன்னு வந்துட்டார். அவர் காட்டு பாதையில் கல் முள்ளும் குத்தி ரத்தம் வருது சரணத்தில். அதை பார்த்த உடனே ஜனகனுடைய கண்களில் ரத்தமா. அனவரதமும் இந்த ஹிருதயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த உள்ள தியானம் பண்ணின அதே சரணம்தானே இப்போ வெளியில் வருது. அந்த அந்த சரணத்தில் ஏற்பட்ட கல்லும் முள்ளும் குத்தி ஏற்பட்ட அந்த வேதனை அதை தியானம் பண்ணுற அவனுடைய ஹிருதயத்தில் தெரிகிறதான். ஏன் அப்படின்னா அது தெரியுமா அப்படின்னா, நீ 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க ஒரு வாட்ச் இல்லை ஃபோன், 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்க, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனை குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் தரையில் தேய்க்கிறது, இப்படியே ரோட்டில் வாசலில் அழிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் இப்படியே தேய்ச்சா ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜபம் ஓடுமா? அப்புறம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தை தேய்க்கிறது. அப்படியே மாலையை தூக்கி போட்டுட்டு போயிடுவான், 2 சாட்டை சாத்திட்டு பிடிங்கிடுவான். இல்லைன்னா என்னையே தேய்க்கிற மாதிரி இருக்குங்கிறான். ஃபோனை தேய்க்கிறது அவனை தேய்க்கிற மாதிரி. பிராணனுக்கு மேலே அபிமானம் உள்ள பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு வஸ்துவில் வச்ச அபிமானமே நம்ம ஹிருதயத்துக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் பொழுதும், அப்பேற்பட்ட பகவத் சரணத்தை தியானம் பண்ணுறவனுக்கு சரணத்தில் ஏற்பட்ட சிரமம் ஹிருதயத்தில் வேதனையை கொடுக்காம இப்படி இருக்கும். கதம் பத்யாமிக, இது கல்லிலையும் முள்ளியும் நடத்தி அழிச்சுன்னு வந்துட்டேலே, இது ஓன் குழந்தையா இருந்தால் அழிச்சுன்னு வருவேளான்னா, இது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் தேர அனுப்பிச்சிருப்பேனே. கதம் பத்யாமிக, நடத்தி ஏன் அழிச்சுன்னு வந்தேன், ஏன் நடந்து இங்கே வந்தா, சொல்லியிருந்தா நான் தேர் அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்ல பார்த்தார் விஸ்வாமித்திரர். அப்பா அயோத்தியா ராஜகுமாரால், தசரத புத்திரால், ராமலட்சுமணால் என்னுடைய யஜ்யத்தை ரட்சித்து கொடுத்தார். பிரிஞ்சிருந்த அகல்யையும் கௌதமரையும் சேர்த்து வச்சான்னு உடனே பக்கத்தில் இருந்த சதானந்தர் அபிராமே மகாதேஜா மம மாதா யச தேஜா மம மாதா யசஸ்வினி வன்யைருபாகரத் பூஜாம் பூஜார்கே சர்வதே. எங்கள் அம்மா வந்துட்டாளா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தார்களா, பூஜை பண்ண வேண்டிய தெய்வமான என் பிரபுவை ராமனை எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணினாளா. ரொம்ப சந்தோஷமாக சதானந்தருக்கு. உடனே உள்ள அழிச்சுன்னு போய் சிவதனுஷ் இருக்கிற இடம் அந்த பெரிய மண்டபத்தில் கொண்டு வந்து ஆசனத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால் உட்காத்தி வைக்க ஜனகன் உத்தரவு போட்டான். 5000 வீரர்கள் வடம் பிடிச்சி இழுத்துன்னு வரா. 60,000 விட்டார் கம்பர். 5000 பேர் தான் இழுத்துன்னு வரா. கம்பராமாயணத்தில் 60,000 விட்டார். இதை ஆட்சேபிச்சுட்டா 5000 மூலக்கு ரிணாம் சதானி 50. 100 × 50 5000. 5000 பேர் தான் இழுத்துருக்கா. நீ 60,000 பேர் தேர் வடம் முடிக்கிற மாதிரி பிடிச்சாங்கிறே, இது ஏற்றுக்க முடியாதுங்கும்பொழுது கம்பர் சொல்கிறார், நானும் 5000 தான் சொன்னேன், 60,000ன்னு சொன்னிருக்கேளேன்னா அதை பிரின்னு விட்டார். 60,000 இல்லை, 10,000.
10,000 2 பண்ணிவிட்டா 5,000 தானே. 5,000 பேர் வடம் பிடிச்சி இழுத்துன்னு வர அதை பார்த்தார். சதஸில் ஆதிசேஷன் மாதிரி கிடக்கு சிவதனுஷ், பிரம்மாண்டமாக இருக்கு. பார்த்தார் சுவாமி பறக்கிறதான். அதெல்லாம் இந்த சோப்லாங்கியாக இருந்தால் கண்ணத்தில் பொண்ணு ஓரமாக இருக்கும். அந்த பௌருஷம் உள்ளவனுக்கு அந்த 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 இடத்துக்கு வந்தால் ஒரு உத்வேகம் இருக்கும். ஆரோபயித்வா வத்ச ராமதனு பஷ்யா இதி ராகவம் அப்ரவீத். வத்சா குழந்தேன்னு கூப்பிட்டா. குழந்தேன்னு கூப்பிட்டா இந்த 2 பேரில் யார் குழந்தை? 24 மணி நேரம் தான் வித்தியாசம் ராமலட்சுமணாளுக்கு வயசில். 24 மணி நேரமாக இருந்தாலும் குழந்தை தானே லட்சுமணன். வத்சா குழந்தேன்னு கூப்பிட்ட உடனே குபீர்னு பாஞ்சு வில்லு கிட்ட போயிட்டாராம் லட்சுமணன். பார்த்தார் விஸ்வாமித்திரர், என்னடா அது உபதிரவமாக போயிடுதுன்னு பயந்து போயிட்டார். ஏன்னா ராமரை விட பலிஷ்டரா லட்சுமண சுவாமி. அதிபலோ ராம லக்ஷ்மணச்ச மகாபலா. லட்சுமண சுவாமியினுடைய பராக்கிரமத்தை அளவே வைக்க முடியாது, மீட்டருக்கு அப்பாற்பட்டது. இவர் எடுத்து நான் பூட்டிவிட்டார்னா என்ன ஆகும்? கதையே விபரீதமாக போயிடுமே. அதனால பார்த்தார் விஸ்வாமித்திரர், அசடு முந்திரி கொட்டை மாதிரி யார் முன்னாடி போக சொன்னா உண்டு அப்படிலாம் சொல்லலாமோ? என்ன ராஜகுமாரால். அது மாத்திரமல்ல, ஒரு சதஸில் அவமானப்படுத்தக்கூடாது. எல்லாரும் இருக்கிற சதஸில் உன்னை யார் முந்திரி கொட்டை மாதிரி போக சொன்னது? அசடு திரும்பி வா அப்படின்னு சொல்லலாமோ? சும்பா இங்கே வான்னு சொல்லலாமோ? சுவாமி என்ன பண்ணி, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார்னா வத்சா அப்படின்னு ஓடி போயிட்டாரா. இப்போ அவரே திரும்பி வரணும். என்ன பண்ணணும்னா ராமதனு பஷ்யா, உங்கள் அண்ணா ராமனோட வில்ல பாருடான்னு. உடனே லட்சுமண சுவாமி அடாடா அவசரப்பட்டுட்டோமேன்னு தோன்றதான் அவருக்கு. அப்படி இங்கிதமாக சொல்லணும். திரும்பி வந்துட்டார். உடனே வத்ச ராமா, குழந்தை ராமா, தனுப்பஷ்யா வில்ல பாருன்னார். உடனே குபீர்னு கிளம்பினார் சுவாமி. வில்லு கிட்ட போயிட்டார். எத்னவாம்ஷ்ட பவிஷ்யாமி தோலனே பூரணே. எடுக்கலாமா, எடுத்து நான் பூட்டலாமாங்கிறார். எத்தனவா தயாராகிட்டார். கனக பர்வத சமதைர்யா, பர்வத சமதைர்யா ஹரே மாம் பகி கோதண்ட பங்க பிரச்சண்ட வீர்யா ஹரே மாம் பாகி. பத்ராச்சல ராமதாசர் சொல்றார், தங்க மேரு பர்வதம் மாதிரி நிற்கிறாரா சுவாமி கம்பீரமா. எப்படி நின்னார் அப்படின்னா, மாக மடங்களும் ஆழ்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தா. மேரு பர்வதம் மாதிரி சுவாமி யானை மாதிரி கம்பீரமாக அங்கே போய் நின்று அலட்சியமாக பார்க்குறாராம். அந்த வில்லை பார்க்குறார். அப்படி பார்த்த உடனே சுவாமி அந்த வில்லை எடுத்து வளைச்சு நான் போற்றார். ராமே பாகுபலம் விவருண்வதி தனுர் வம்சே குணாரோபணம். இந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய அந்த பாகுபலம் இருக்கே, பராக்கிரமம், அதை பிரகடனப்படுத்துகிறாராம். எப்படி பிரகடனப்படுத்தினார்னா, அந்த வில்ல வளைச்சு நான் பூட்டி தனுர்வம்சே குணாரோபணம். அவருடைய பராக்கிரமத்தை காமிக்கிறார். வளைச்சு அந்த வில்லுக்கு குணத்தை கொடுத்தாராம். குணாரோபணம். குணம்னா என்னன்னா 2 அர்த்தம். ஒன்று கயறு, இன்னும் ஒன்று குணம், குவாலிட்டி, குணம். இதில் முதல்ல கயத்தை கொடுத்தார். இந்த சிலேடைன்னு தமிழில் சொல்கிறோமோனோ, ஸ்லேஷைன்னு சம்ஸ்கிருதத்தில். அப்படி தான் போஜனோட ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். இந்த வில்லுக்கு மாத்திரம் அவர் குணத்தை கொடுக்காமல் இன்னொன்றுக்கும் கொடுத்தாராம். என்ன குணம்னா, மா பூத் கேவலமாத்மனா திலகிதே வம்சேபி வைகர்த்தனை. இந்த சூரிய வம்சத்துக்கு
தான் அவதாரம் பண்ணி தனுர்பங்கம் பண்ணினத்தினால ஒரு குணத்தை கொடுத்தாராம், ரகுகுல திலகன் அப்படின்னு. இந்த ரகு குலத்துக்கு ஒரு குணத்தை கொடுத்தார் ராமச்சந்திர பிரபு, ஒரு கியாதியை கொடுத்தார். வில்லுக்கும் குணத்தை கொடுத்தார், குடும்பத்துக்கு குலத்துக்கும் குணத்தை கொடுத்தார். ஆகிருஷ்டம் நிதரம் ததேவ நபரம், ஸ்பீடாக எடுத்தாராம் அந்த அந்த வில்ல. ஆகிருஷ்டம் நிதரம் ததேவ நபரம், அவ்வளவு ஸ்பீடு. இந்த வில்ல மாத்திரம் ஸ்பீடாக எடுக்கலையாம், சீதா மனோபித்ருதம், சீதையோட மனசையும் சீக்கிரம் ஆகர்ஷித்தார். இந்த வில்ல உடைச்சுட்டார். பங்கஸ்தஸ்ய ந கேவலம், இந்த வில்ல ஒண்டி உடைக்கல, இந்த அங்க மாற தட்டின்னு மீசையை முறுக்கிண்டு 56 தேசத்து ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கானே அத்தனை பேருடைய திமிரையும் உடைச்சார். பங்கஸ்தஸ்ய ந கேவலம் க்ஷிதிபுஜாம் தோஸ்தம்ப தம்பஸ்யச்சா, மாற தட்டின்னு மாற பார்த்துன்னு கையை தட்டின்னு இருக்கான் பாருங்க, பலத்தை காட்டிண்டு அத்தனை பேருடைய திமிரையும் அழிச்சார், உடைச்சார், வில்லையும் உடைச்சார். கடுப்பினில் 6 அறிந்திலர் கையால் எடுத்தது கேட்டனர், கையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். கம்பர் சொல்கிறார், சத்தத்தை தான் கேட்டாலாம், எடுத்ததை பார்த்தா தாளில் மடுத்தது நாணுதி வைத்தது நோக்கார். அதை காலில் வச்சுண்டதோ வளைச்சதோ நான் பூட்டினதோ எதையும் பார்க்கல. அப்படி வளைச்சார், எடுத்தார், உடைச்ச சத்தம் காதில் விழுந்தது. அதுதான் எடுத்தார், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். உடஞ்ச சத்தம் கேட்டார். தாளின் மடுத்தது நாணுதி வைத்தது அது வில்ல வளைக்கும்போது வழுக்கின்னு போயிடும். வழுக்கின்னு போகாமல் இருக்கிறதுக்காக கால் நுனியினால் அணவாக கொடுத்து அப்படி வளைக்கிறார். அப்படி வளைக்கிறதுக்கு அப்படி கையை பிடிக்கும்பொழுதே இந்த மேல் நுனி இருக்கு, அது அப்படியே அந்த நுனியிலேருந்து போட்டு போட்டால் ஜலம் சொட்டி. ஏன்னா அது அழறதான், இந்த வில்லோட மேல் பாகம். ஏன் அழறதுன்னா கீழ் நுனியை பார்த்து அது அழறது. நாம் 2 பேரும் ஒன்றா பிறந்தோம், ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றாவே பூஜையை வாங்கிட்டோம். இப்போ உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. உன்னை திருவடியில் வச்சுனுட்டார் பிரபு, உன் திருவடியை அவன் திருவடியை தொட முடியாமல் நான் மேலே நிற்கிறேனேன்னு இந்த இன்னொரு நுனி அழுது அவரா உன்னை வச்சுனுட்டார், நானா இன்னொரு திருவடியை தொட்டு விடுறேன்னு அதுவே வளைஞ்சு உடஞ்சுடுத்துங்கிறார். ராமனுடைய சரணப்பிரபாவம். தர்மாத்ம சரணம்பு சொகசிவ சாபமுனு தபமேமி சேசேனோ தெளியா. தியாகராஜ சுவாமிகள் என்ன தபசு பண்ணினாரோன்னு தெரியலையே, சிவதனுசு என்ன தபசு பண்ணினதோ தெரியலேங்கிறார்.